காலணி அருகே சிவப்பாக தெரிகிறது. என்ன இரத்தம் போன்று தெரிகிறது என்று நல்ல உன்னிப்பாக கவனிக்கிறார். அது இரத்தம்தான். நண்பர்களே, நண்பிகளே, வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. 2006ஆம் ஆண்டு ஒரு நாள் நள்ளிரவு 2 மணி, மெரினா கடற்கரையை ஒட்டி செல்கிற காமராஜர் சாலையில் மின் விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றன. ஆங்காங்கே தனியார் நிறுவனத்தை சார்ந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஒளிரும் பட்டையை ஒட்டிய சட்டைகளை அணிந்து கொண்டு தங்களுடைய பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். வானத்தில் கரு மேகங்கள் திரண்டு வருகின்றது. குளிர் காற்று வீசியது. லேசான சாரல், அதன் பின்பு தூறல், அதன் பின்பு மழை பெய்ய ஆரம்பித்தது. துப்புரவு தொழிலாளர்கள் அருகில் இருந்த கட்டிடங்களில் ஓரமாக ஒதுங்குகிறார்கள். அப்படி ஒதுங்கிய போது ஒரு தொழிலாளி அங்கிருக்கிற ஏடிஎம் மையத்தின் கதவோரமாக வந்து நிற்கிறார். அவருடைய பார்வை எதிரில் இருக்கிற உழைப்பாளர் சிலை மீது படுகிறது. தங்களை போன்று உழைப்பவர்களின் கூட்டம் அது என்று மகிழ்ச்சியோடு பார்க்கிறார். அதற்கு எதிர்ப்புறம் பாபு ஜெகஜீவன் ராமினுடைய சிலை. அந்த சிலையில் மழை பெய்து அந்த நீர் சிலையில் உள்ள அழுக்குகளை அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. தங்களுடைய பணியை இந்த மழை செய்கிறது என்று அவருக்குள் ஒரு புன் சிரிப்பு. அப்படி பார்த்து கொண்டு வந்தவர் தன்னுடைய ஷூ எப்படி இருக்கிறது, நனைந்திருக்கிறதா என்று குனிந்து கவனிக்கிறார். அந்த காலணி அருகே சிவப்பாக தெரிகிறது. என்ன இரத்தம் போன்று தெரிகிறது என்று நல்ல உன்னிப்பாக கவனிக்கிறார். அது இரத்தம்தான். அந்த இரத்தம் ஏடிஎம் மையத்தின் உள்ளிருந்து கதவுக்கு அடி, அதன் வழியாக வெளியே வருகிறது என்பதை பார்க்கிறார். அப்பொழுதுதான் ஏடிஎம் மையத்தை திரும்பி உள்ளே பார்க்கிறார். அங்கிருந்த பாதுகாவலர், ஏடிஎம் மையத்தினுடைய செக்யூரிட்டி, இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடக்கிறார். அவர் பதறி போய்விட்டார். நல்ல வேளை அந்த நேரத்தில் காவல்துறையினுடைய ரோந்து வாகனம் ஏடிஎம் மையத்தின் முன்பே வந்து நிற்கிறது. அந்த துப்புரவு தொழிலாளி ஐயா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாரு அந்த வண்டி பக்கத்துல. அதுல இருக்க சப் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, என்னப்பா அப்படின்னு கேட்கிறார். சார் அப்படின்னு அவர் பார்த்ததை சொல்றார். சப் இன்ஸ்பெக்டர் இறங்கி வரார். வந்து ஏடிஎம் மையத்தை திறந்து உள்ள பார்க்கிறாரு. அந்த மையத்தில் உள்ள புத்தகத்தில் கையொப்பமிட வரும்போதெல்லாம், சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு விசாரிக்கக்கூடிய ஒரு சின்சியர் செக்யூரிட்டி. அவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு. இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. உத்து கவனிச்சதில் அவருடைய கழுத்திலையும் நெஞ்சிலையும் 2 குத்து பட்டிருக்கு. அதுலேருந்து தான் ரத்தம் வெளியில போயிருக்குன்னு தெரியுது. சரி, உயிரோட இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம்னு சப் இன்ஸ்பெக்டரை செக்அப் பண்ணுறாரு. அவர் இறந்து விட்டார் என்பது உறுதியாக தெரிகிறது. உடனடியாக தன்னுடைய ஏசி கிருஷ்ணமூர்த்திக்கும் அண்ணா சதுக்கம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பழனிசாமிக்கும் ஃபோன் பண்ணுறாரு இந்த தகவலை பற்றி. நீ அங்கேயே இருங்க, நாங்கள் ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுறோம்னு 2 பேருமே சொல்கிறாங்க. அடுத்த 15வது நிமிஷத்தில் ஏசி ஜீப் வந்து நிற்கிது, இன்ஸ்பெக்டர் ஜீப்பும் வந்து ஒரே நேரத்தில் நிற்கிறாங்க. ஏசி இறங்கி ஏடிஎம்குள்ளே போய் பார்க்குறாரு. அந்த செக்யூரிட்டிய உடம்பை நல்லா செக் பண்ணதில் கழுத்தில் ஒரு கத்தி குத்தும், நெஞ்சில் ஒரு கத்தி குத்தும் பலமாக விழுந்திருக்கு. அந்த ஏடிஎம்ல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கிறான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அங்கே இருக்கிற
அந்த ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்கிறவங்க எடுக்கிற ஸ்லிப் அதை போடுற ஒரு குப்பை தொட்டி இருக்குது அங்கே. அதுக்குள்ள நிறைய சீட்டுகள் கிடக்கு. ஆனால் அந்த தொட்டிக்கு வெளியில் 2 ஸ்லிப் மட்டும் கிடக்குது. அந்த ஸ்லிப் எடுத்து ஏசி பார்க்குறாரு. ரெண்டுமே 11:30 மணிக்கு அடுத்தடுத்து பயன்படுத்தப்பட்ட ஸ்லிப். ஆனால் அதில் பணம் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. ஏசி என்ன பண்ணுறாரு, இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அந்த 2 ஸ்லிப்பையும் அவர் கையில் கொடுத்து, இந்த வங்கி, இந்த ஏடிஎம் வைத்திருக்கிற வங்கி வந்து அடையாறில் அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் உடனடியாக போய் சில விவரங்களை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த அறிவுரை கொடுத்து அனுப்புகிறாரு. அடுத்து அந்த செக்யூரிட்டி என்ன செக்யூரிட்டியை சார்ந்தவர் என்பது அவருடைய ட்ரெஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு அவரை பற்றி கேட்குறாரு. அவருடைய பெயர், விலாசம். அவர் விழுப்புரத்தை சேர்ந்தவர். இந்த செக்யூரிட்டியில் கடந்த 2 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியுது. அங்கே இருக்கிற எஸ்ஐட்ட விசாரித்ததில் ரொம்ப ஒரு சின்சியர் டியூட்டியில் அப்படின்னு தெரியுது. அதுக்கிடையில் சப் இன்ஸ்பெக்டரையும் அந்த கூட இருக்க 2 கான்ஸ்டபிளையும் அங்கே மழைக்காக ஒதுங்கி இருக்கிறவங்க, மணலில் படுத்திருந்து மழையை பார்த்தோன்னே ஓடி வந்து ஒதுங்கி இருக்கவங்களெல்லாம் விசாரிக்க சொல்கிறாரு. மணி 5 ஆகிவிட்டது. காலையில் காமராஜர் சாலையில் வாக்கிங் போகிறவங்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டுருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி இன்ஸ்பெக்டரை எதிர்பார்த்து காத்திருக்காரு. கரெக்டாக 5:01 அவர் ஜீப் வந்து நிற்கிது. அவர் வந்து, சார், இந்த ஸ்லிப்பை பயன்படுத்திய நபர், இவருடைய பெயர் இது, இவருடைய விலாசம் இது அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த விலாசத்தை பார்த்ததில் திருவல்லிக்கேணியில் ஒரு மேன்சனுடைய விலாசமாக இருக்குது. சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, நீங்கள் ஏடிஎம் மையத்திலே இருங்க, அந்த பாடியை கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு 2 மப்டி கான்ஸ்டபிளை கூப்பிட்டுட்டு நேராக திருவல்லிக்கேணியில் இருக்கிற அந்த மேன்சனுக்கு போகிறாரு. தூரமாக ஜீப்பை நிறுத்திக்கிட்டு அந்த மப்டி கான்ஸ்டபிளை மட்டும் உள்ளே அனுப்பிச்சு பார்க்க சொல்கிறாரு. அவங்க 2 மப்டி கான்ஸ்டபிளும் உள்ளே போய் அங்கே ரிசப்ஷனில் தூங்கிட்டு இருக்க ஒரு ரூம் பாயை ரொம்ப கவனமாக மெதுவாக எழுப்பி இந்த பேரை சொல்லி, இந்த மேன்சனில் தங்கியிருக்கேன், எந்த ரூமில் தங்கியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு தூக்கத்தில் எழுந்திரிச்ச அந்த பையன் மிரண்டு போனால் கூட போலீஸுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். சார், நீங்கள் கேட்குற ஆள் அதோ படிக்கட்டில் மேலேருந்து இறங்கி வரான் பாருங்க சார், சூட்கேஸோட அப்படின்னு அந்த தூக்க கலக்கத்தில் கூட அவன் சொல்கிறான். இம்மிடியட்டாக போலீஸும் அந்த ஆளை பிடிச்சி ஜீப்பில் ஏற்றுறாங்க. நேராக அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்திற்கு கூட்டு போகிறாங்க. அங்கே வச்சு ஏசியும் இன்ஸ்பெக்டரும் விசாரிக்கிறாங்க. அவன் பேர் வீரபத்ர சிங், நாகாலாந்து மாநிலத்தை சேர்ந்தவன். இங்கே 1 வருஷமாக ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறான். இந்த மேன்சனில் தங்கியிருக்கான். தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த மேன்சனுடைய அட்ரஸை கொடுத்துருக்குறான். அவனுடைய சூட்கேஸை திறந்து பார்த்தா ரத்தம் படிஞ்ச கத்தி ஒன்று இருக்கு. அவன் அந்த கத்தியை பார்த்த உடனே அவன் போலீஸ்கிட்ட கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டான். உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சார், நான் ஒரு 11:30 மணிக்கு அந்த பீச் ரோடில் உழைப்பாளர் சிலைக்கு எதிரில் இருக்கிற ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க போனேன். முதல் முறை போட்டேன், பணம் வரல. 2வது முறையும் போட்டேன், பணம் வரல. அங்கே பக்கத்தில் உள்ள நின்றுட்டு இருந்த செக்யூரிட்டி, அதான் பணம் வரலையா, ஏன் திருப்பி திருப்பி போடுறேன்னு கேட்டா சார். நானே பணம் வரலன்னு ஏற்கனவே கடுப்பில் இருந்தேன். எனக்கு கோபம் வந்துச்சு. நான் எப்போவுமே பாக்கெட்டில் ஒரு கத்தி வச்சுருப்பேன் சார், பாதுகாப்புக்குன்னு. எடுத்து அவனை கழுத்திலையும் நெஞ்சிலையும் குத்திட்டேன் சார். அந்த ஆள் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டா சார். நான் மேன்ஷனுக்கு போயிட்டு இங்கே இருந்தோம்னா நிச்சயமாக போலீஸில் மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நைட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காலையில் முதல் ட்ரெயினுக்கு போகலான்னு சொல்லி புறப்பட்டு படி இறங்கும்போது தான் நீங்கள் பிடிச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியையும் ஆஜர்படுத்துகிறான்.
அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், ஃபோட்டோகிராஃபர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இவங்கெல்லாம் வர சொல்கிறாரு. அங்கே உள்ளே எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் நம்ம வீரபத்ர சிங்கோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு ட்ரேஸ் ஆயிடுச்சு. அங்கே உள்ள ரத்தத்தெல்லாம் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை கொண்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. நள்ளிரவு 2 மணிக்கு நடந்த கொலையினுடைய சம்பவம் தகவல் தெரிஞ்சு 6 மணிக்குள்ள விசாரணையினுடைய முக்கால்வாசி விசாரணை முடிவடைஞ்சுது. காலையில் அவரை அரெஸ்ட் பண்ணி எக்மோர் கோர்ட் மூலமாக ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு, புழல் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பே அந்த அக்யூஸ்டு வக்கீல் மூலமாக ஜாமீனில் பெயிலில் போயிட்டான். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்பு அவனை ஆஜர்படுத்துவதற்கு கோர்ட்டில், நீதிமன்றத்தில் வாரண்ட் பிறப்பிக்கிறாங்க. அந்த வாரண்ட் சம்பந்தமாக ஏசி ஒரு நாள் தன்னுடைய இன்ஸ்பெக்டர் மற்றும் பார்ட்டியெல்லாம் கூப்பிட்டு, இவனை எப்படி பிடிக்கலாம், இவன் நாகாலாந்துக்காரன், இவன் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இப்போ இருக்கான்னு தெரியாது, இருந்தாலும் நாகாலாந்து போய் அவனை தான் நம்ம தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை, எப்படி போகலாம், யாரை அனுப்பலாம், என்னைக்கு புறப்படலான்னு ஒரு மீட்டிங்கே போட்டு ஒரு மணி நேரம் மீட்டிங். அது முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்து 1 hour கழித்து ஏசி ரூமுக்கு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தற்செயலாக கேட்குறாரு, சார் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏடிஎம்மில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு நாகாலாந்துக்காரனை விசாரிச்சுட்டு இருந்தீங்களே, என்னாச்சு சார் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சார் அவனை நான் ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறேன் சார், பார்த்தேன் சார் அப்படின்னு. ஐயோ, நாங்கள் அவனை தானே வாரண்ட் வச்சு தேடிட்டு இருக்கோம், நீங்கள் காலையில் அது சம்மந்தம் 1 மணி நேரம் மீட்டிங் வேறு நடந்துச்சு, எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாரு. சார் ஆந்திராவில் கோழி பண்ண வச்சுருக்கிறேன், அது பல்மனேரி அப்படின்னு ஒரு ஏரியா சார். ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனேன், அவன் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தேன் சார் அப்படின்னு. இமீடியட்டாக ஒரு ஜீப் ரெடி ஆச்சு. அண்ணா சதுக்க இன்ஸ்பெக்டர் பழனிசாமி வண்டியில் ஏறினார். ஏசியுடைய ஃப்ரெண்டு ஸ்பெஷல் பார்ட்டிலாம் ஏறினாங்க. நைட்டு 11 மணிக்கு அந்த ஹோட்டல் போய் ரீச் ஆகிட்டாங்க. 11:30 மணிக்கு ஹோட்டல் வேலையெல்லாம் முடிஞ்சு படுக்கலாம்னு போய் உட்கார்றான். வீரபத்ர சிங் அப்படின்னு நம்ம ஆளுக்கு கூப்பிட்டோன்னே திரும்பி பார்த்தான். அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கொண்டு வந்துட்டாங்க. மீண்டும் அவனை வாரண்டில் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைச்சிட்டாங்க. அவன் மீண்டும் பெயிலில் போவதுக்கு முன்னாடியே இந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வந்து சாட்சிகளை ஏற்றி அவனுக்கு ஆயுள் தண்டனை பெறப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் ஒரு 5 நிமிஷம் நம்ம போலீஸ் தாமதித்தாலும் அவன் ட்ரெயின் ஏறி நாகாலாந்து போயிருப்பான். ஏடிஎம் கொலையாளியை துப்பு துளங்குகிறது, சில உபயோகமான தகவல் கிடைத்துள்ளது, தனிப்படை நெருங்கிவிட்டது, விரைவில் பிடித்து விடுவோம் போன்ற செய்திகள் தான் பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஆனால் அந்த மழைக்கும் நடுவில் நள்ளிரவு கொலை நடந்ததுக்கு இந்த அதிகாரிகள் மிக தொடர்ச்சியாக செயல்பட்டு உடனடியாக அவனை பிடித்த அந்த செயல்பாடு பாராட்டுக்குரியது. அது மட்டுமல்லாமல் மீண்டும் அந்த தவறு செஞ்சிடக்கூடாது, அவன் வெளியில் போயிட்டு அவனை பிடிக்க முடியாத நிலை வந்துடக்கூடாதுன்னு அந்த நீதிமன்ற வழக்கையும் முடித்து அவனுக்கு புலன் விசாரணை, சிறப்பான புலன் விசாரணையின் மூலமாக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஏசி கிருஷ்ணமூர்த்தி, இன்ஸ்பெக்டர் பழனிசாமி மற்றும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய காவல்துறையினருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வழக்கை பின்புதான் சென்னையில் உள்ள அனைத்து வங்கி அதிகாரிகளையும் அழைத்து மாநகர காவல் ஆணையர் ஏகே விஸ்வநாதன் ஒரு மீட்டிங் போட்டு எல்லா ஏடிஎம்லேயும் சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினாங்க. அத்தோடு மட்டுமல்லாமல் சென்னை நகர் முழுவதும் சிசிடிவி
வைத்து பல குற்றங்களை விரைவாக எதிரிகளை விபத்துகளில் கண்ட எதிரிகளையும் பிடிப்பதற்கு அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய பதிவு என்னவென்றால், இந்த சிசிடிவி கேமராவை பொருத்துவதற்கு காவல்துறையினர் பல பேரிடம் சென்று ஸ்பான்சர் என்ற பெயரில் கையேந்தி நிற்பது அது காவல்துறைக்கு நல்லதாக தெரியவில்லை. உயர் அதிகாரிகள் டிஜிபி லெவலில் இருக்கிறவங்க சட்டசபையில் காவல்துறை மானியம் பற்றி வரும்போது இந்த கேமராக்களை அரசே பொருத்த வேண்டும், அதற்காக தனி நிதியை ஒதுக்க வேண்டும் என்பதற்கு அழுத்தம் கொடுத்து, அது மட்டுமல்லாமல் பொருத்திய கேமராக்களை நிர்வகிப்பதற்கு தொழில்நுட்ப தொழிலாளர்களையும் அதிலே நியமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது முழுமையான ஒரு காரியமாக இருக்கும். பல பழுதடைந்த சிசிடிவி கேமராக்கள் இன்றைக்கும் இருப்பதாக தெரிகிறது. அவைகளை சரி செய்திட முடியும். இது பொதுமக்களுக்கு மிக நன்மையாக இருக்கும். பல குற்றவாளிகள் செய்வதற்கு அஞ்சுவார்கள் என்பதை கூறி, இந்த புலன் விசாரணை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக விரைவாக செயல்பட்ட அந்த காவல்துறையினர் பாராட்டுவதோடு, இந்த புலன் விசாரணை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்று புலன் விசாரணையை தொடர்ந்து கேட்க வேண்டுமென்றால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.